நற்சிந்தனை நற்சொற்கள் கடைபிடிப்போம் என்ற ஒரு நற்சிந்தனையோடு இன்றைய நாளை நாம் தொடங்கலாம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின அந்த வீடியோ தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கமுடைய குழந்தையாக வளர்க்க வேண்டியது நாம பெற்றோருடைய கடமை. எல்லா பெற்றோர்கள் எப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா தன்னுடைய குழந்தைகள் நற்குழந்தையாக ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய பெற்றோர்களுடைய ஆவல் இல்லைங்களா? நம்மளுடைய குழந்தை நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம எல்லாருடைய கனவாகவும் இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். அப்படிதானே? அப்ப நம்மளுடைய குழந்தைய எப்படி ஒரு ஒழுக்கமுடைய குழந்தையாக நாம சமுதாயத்துல வெளிப்படுத்த வேணும்னா நாம சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம அவசர கால உலகத்துல இந்த எப்படிலாம் நம்மளை குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த முறைகள் தெரிந்தா கூட இன்றைய அவசர கால அந்த வாழ்க்கை சூழலில் நாம் அதை மறந்து விடுகிறோம் இல்லைங்களா? அப்ப நாம அதை நினைவுபடுத்தும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். நற்குழந்தையை உண்டாக்க வேண்டியது நாம் அனைவருக்கும் கடமையாகும். அது ஆசிரியர் கடமை மட்டுமல்ல, ஒரு பெற்றோரின் கடமைதான். ஒரு நற்குழந்தை உண்டாகணும் அப்படின்னா பெற்றோர் என்னென்னலாம் தவிர்க்கணும் குழந்தைகள்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவர்கள் முன் நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட ரொம்ப கவனமா செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள்ட்ட இருந்தா குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் இல்லைங்களா? நம்மளுடைய சின்ன சின்ன அசைவுகள் கூட அவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு செயல்ல எந்த ஒரு சொற்களை பேசினாலும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எது ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கூட நம்மளுடைய குழந்தைகளுக்கு முன்னு ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம கவனமாக செய்யக்கூடிய நாம பெற்றோரா இருந்தோம்னா தான் அந்த குழந்தைகள் அதை கடைபிடிப்பாங்க. ரெண்டாவது, நாம குழந்தைகளுக்கு முன்னு சிகரெட் பிடிக்கிறது, அந்த கெட்ட பழக்கங்கள், மது அருந்துதல் போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் அவர்களுக்கு முன்பு செய்யக்கூடாது, அவர்களுக்கு முன்பாக செய்துவிட்டு வரவும் கூடாது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த தீய பழக்கங்களை அதற்கு அடிமையாவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில பசங்க நம்ம அப்பா அம்மாலாம் இது மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு மாறி வளர்ற பசங்களும் இருக்காங்க, இல்லை சொல்லலை. பட் ஆனால் நாம் ஒரு முன்னுதாரணமா இருந்து விடவே கூடாது. அது அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிடும். இன்னொன்று, அவர்களுக்கிடத்துல ஒரு மனசளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுடும். நம்ம பெற்றோர் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த சூழலை அவங்களுக்கு உண்டாக்கிடக்கூடாது. மூணாவது, குழந்தைகளுக்கு முன்னாடி நாம சண்டை போடுறத தவிர்க்கணும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் சண்டைங்கிறது சர்வசாதாரணமாயிட்டு கணவன் மனைவிக்கிட்டே. அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு நாம மெஜாரிட்டி குழந்தைகள் இருக்கிற டைம்ல நிச்சயமா செஞ்சே ஆகணும். ஏன்னா குழந்தைகள் நீங்க சண்டை போடும் பொழுது அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டே அவங்க மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுவாங்க. அது மாதிரி உள்ள குழந்தைகள் பள்ளியில கூட போய் படிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். சில பேரண்ட்ஸ் போடுற சண்டையினால குழந்தைகள் ஆசிரியர்கிட்ட சொல்வது கூட உண்டு, ஏன் அமைதியா இருக்கிற, ஏன் படிப்புல கவனம் இல்லை அப்படின்னா சில குழந்தைகள் மழலையால சொல்லும், அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அப்ப நீங்க சண்டை போடுறத முக்கியமாக குறைச்சே ஆகணும், போடக்கூடாது. அது ஒரு குழந்தை நற்குழந்தையா வளர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்புறம் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணவே கூடாது. குழந்தைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது பசுமரத்தாணி போல நல்லா பதிஞ்சு போயிடும். அந்த வயசுல அவங்களுக்கு எது சொன்னாலும் மனசுல பதியக்கூடிய வயசு. அவங்க உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை வெளி சமுதாயத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க
கோவப்படும் பொழுது அந்த வார்த்தையில் அவங்கள அறியாமையே அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாம் கெட்ட வார்த்தைகளை குழந்தைகளுக்கு எதுக்க பேசவே கூடாது. சப்போஸ் குழந்தைங்க பேசினா நம்ம கண்டிக்கிறோம், ஆனால் அதை கண்டிக்கிறத விட நாம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அப்புறம் குழந்தைகளுக்கு முன்னாடி பொய் சொல்லது கூடாது. பொய் சொல்கிற குணத்தை அந்த குழந்தைங்க பெற்றோர்கிட்ட கற்றுக்கும். சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலாக பொய் சொல்கிறது உண்டு. அந்த பொய்யை கூட குழந்தைகளுக்கு முன்னாடி நாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா வளரும் பொழுதே அதுங்க பொய் சொல்கிற பழக்கம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே எதுக்கெடுத்தாலுமே பொய் சொல்லிக்கிட்டே வளர்கிற அந்த குணத்தோடையே வளருவாங்க. அப்புறம் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி குழந்தைகள், தன்னுடைய அண்ணன் குழந்தைகளோடையோ இல்லை பக்கத்து வீட்டுடைய குழந்தைகளோடையோ இல்லை அந்த பசங்களுடைய படிக்க போகிற குழந்தைகளோடையோ கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திடும், ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்திடும். அப்போ அந்த கம்பேரிஷன் பண்ணவே கூடாது. நீங்கள் என்கரேஜ் பண்ணி தான் குழந்தைங்களை வளர்க்கணுமே ஒழிய கம்பேர் பண்ணி வளர்க்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, குழந்தைங்களுக்கு இருக்கும் பொழுது நாம் மற்ற யாரையோவோ தாழ்வாவோ மற்றும் இழிவான சொற்களை கொண்டோ மற்றவங்கள பேசக்கூடாது. மற்றவர்கள் இல்லாத டைமில் பின்புறமாக மற்றவங்கள பேசுகிறோம்ல, அந்த புரணி பேசுகிறது அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டு வளர்ந்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு எதுக்க மற்றவர்களை பற்றி தாழ்வாக பேசுகிறத குறைச்சிக்க கூடாது, பேசவே கூடாது. அப்போ ஒரு குழந்தை நற்குழந்தையாக வளரணும் அப்படின்னா மற்றவர்களை பற்றி கேலியாகவோ கிண்டலாகவோ இல்லை குறையோ குழந்தைங்களுக்கு பேசாமல் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று, குழந்தைகள்கிட்ட உறவினர்களை அப்பா சைடு அம்மாவாக இருந்தால் அப்பா சைடு உறவினர்களை, அப்பாவாக இருந்தால் அம்மா சைடு உறவினர்களை தாழ்வாக பேசுறது இழிவாக பேசுறது இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட சுற்றத்தாரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற அந்த குணத்தை மறைச்சிடும். எல்லாரிடையுமே குறை கண்டுபிடித்து எல்லாரிடையும் விலகி இருக்கிற நிலையை ஏற்பட்டுடும். நம்மளுக்கு பிறகும் அவங்களுக்கும் உற்றார் உறவினர் தேவை அப்படிங்கிறதுனால இரு வீட்டு சைடுகளையும் ஒரு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிற மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும். அது ரொம்ப அவசியமானது கூட. அப்போ குழந்தைகள் சமுதாயத்தோட மற்றவர்களோட ஒன்றி வாழ்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இவ்வளோ விஷயங்களும் நாம் குழந்தைகள்கிட்ட ஒன்றா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேரண்ட்ஸு அடிப்பாங்க, மனைவி அடிக்கிறது, கணவன் மேலே எதையோ பொருள்களை தூக்கி போடுறது, இல்லை ஆக்ரோஷமாக பேசுறது, இதை மாதிரி வார்த்தைகளெல்லாம் நாம் தவிர்த்தே ஆகணும். அதை மாதிரி பார்த்து வளர்கிற குழந்தைகள் ஆக்ரோஷக்காரர்களாகவும் கோபக்காரர்களாகவும் தான் இருப்பாங்க. அமைதியாக இருந்து அப்படியே பார்த்து அப்செட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார குழந்தைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு முன்பு கணவனை அடிப்பதோ மனைவி மேலேயே அடிப்பதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ இன்னும் இவ்வளோதும் நாம் குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். செய்யக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு எதுக்க பேசணும், நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னா அது குழந்தைங்க கையால் கொடுத்து அதை ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சியை உண்டாக்கணும். சுற்றத்தார் எல்லாரும் விருந்தாடி கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு வாங்கன்னு கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு வர்றவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தண்ணி கொடுமா, காஃபி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடு அப்படின்னு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக பேசும் பொழுது அந்த குணம் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கவும் செய்வாங்க. ஒரு குழந்தை நற்குழந்தையாக வளரணும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக விஷயம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக பேரண்ட்ஸை பார்த்து தான் கற்றுக்குறாங்க இல்லைங்களா? அப்போதுக்கு நாம் முக்கியமாக காரணமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம் மாற்றி தான் ஆகணும், அதை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அப்புறம் சமுதாயத்தில் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஒரு ஆண் பெண்ணை எப்படி நடத்தணும், ஒரு சகோதரத்துவத்தோடு நடத்தணுங்கிறத ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்களுக்குமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு பெண்ணை மட்டுமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணை குறை சொல்கிற இந்த நிலைமை தான் இப்போ இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் மாற்றணும்னா ஒரு தாய், ஒரு தந்தையானவர் தன்னுடைய ஆண் மகனை ஒழுக்கமாக கரெக்டாக வளர்த்துட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய
பெரும்பாலான இந்த இழிவான செயல்கள் எல்லாம் தடைபட்டுடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதை மாதிரி பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஆண்களை எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து வளர்க்கணுங்க. இவ்வளோ பொறுப்பான விஷயங்கள் நிறைய ஒரு பெற்றோருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நாம் ஒன் பை ஒன்னாக நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணோன்னா நம்முடைய குழந்தைங்க ஒரு நற்குழந்தையாதாக சமுதாயத்தில் இருக்கும். நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் ஆனால் உங்களை மாற்றிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி உங்களுடைய குழந்தைய நம்மளுடைய குழந்தைய நாம் நற்குழந்தைகளாக வளர்ப்போம் அப்படிங்கிறது தாங்க நம்ம எல்லாருடைய ஆசை. அதை நம்ம நிறைவேற்றுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.